نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ قالت امرأة عمران ربي إني نذرت لك ما في بطني محررا فتقبل مني إنك أنت السميع العليم صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இன்றைய இரவிலே சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் ஓதப்பட்டது. சூரா ஆல இம்ரானிலே பலவிதமான செய்திகளை அல்லாஹ் சொல்லுகிறார். எதை சொல்லுவது எதை விட்டு விடுவது என்பது தெரியவில்லை. அப்படி ஒரு அற்புதமான சம்பவங்கள் நிறைந்ததுதான் அல்குர்ஆன். ஒவ்வொரு சம்பவமும் மனிதர்களுக்கு படிப்பினை பெறக்கூடியது, ஈமானை பலமாக்கக்கூடியது. அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் குர்ஆனிலே நிறைய பதிந்திருக்கிறது. இன்றைய முழுவதுமாக சூரத்துல் ஆல இம்ரான். இந்த ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடியவர் யார்? பனு இஸ்ரவேலர்களிலே பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சேர்ந்த அந்த நபர்தான் இம்ரான் என்று சொல்லக்கூடியவர். அருமையானவர்களே, அல்லாஹ்விற்கு மிகவும் அதிகமாக அஞ்சி வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்விற்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த இந்த இம்ரான் என்று சொல்லக்கூடியவருக்கு அவருடைய மனைவி பெயர் ஹன்னா என்பதாக சொல்லப்படுகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவி பெயர் ஈஷா, அதாவது எலிசபெத் என்று சொல்லுவார்கள் கிறிஸ்துவர்கள். இரண்டு பெண் மக்களுக்கு சொந்தக்காரர் பாபூதா என்று சொல்லக்கூடிய அவருடைய மகள்கள் தான் ஹன்னாவும் ஈஷாவும் என்று சொல்லக்கூடிய பெண்மணிகள். முதல் பெண்ணை ஈஷா என்று சொல்லக்கூடிய அந்த, அதாவது இம்ரான் அவர்கள் ஹன்னா என்று சொல்லக்கூடியவரையும், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈஷா என்று சொல்லக்கூடியவர்களை மணமுடித்திருந்தார்கள். இந்த இம்ரானுக்கு இவருடைய மனைவியாகிய ஹன்னாவிற்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. ஒரு நேரத்திலே அவர்கள் ஒரு மரத்துக்கு அடியிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு பறவை பறந்து வந்து கூட்டிலே இருக்கக்கூடிய குஞ்சுகளுக்கு இரையை ஊட்டுகிறது. இதை பார்த்த ஹன்னாவிற்கு மனதிலே ஒரு கவலை வருகிறது. நமக்கும் பிள்ளை இருந்தால், குழந்தை இருந்தால் இதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உணவூட்டி மகிழ்வோமே என்று நினைத்து அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள், துவா செய்கின்றார்கள். அந்த துவாவின் மூலமாகத்தான் இதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இது காலத் இம்ரஅத்து இம்ரான் ரப்பி இன்னி நஸர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி. இம்ரானின் மனைவி கர்ப்பமாக இருந்த சமயம் அல்லாஹ்விடம், என் ரட்சகா, மெய்யாக நான் என் வயிற்றில் இருந்ததை உனக்கே உரியதாகிவிட நேர்ச்சி செய்து கொண்டேன். அந்த சம்பவத்தை பார்த்த பிறகு அவர்கள் கர்ப்பமுறுகின்றார்கள். அதை பார்த்துவிட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லக்கூடிய இந்த செய்தியை தான் அல்லாஹ் குர்ஆனிலே இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். நான் குழந்தையை சுமந்திருக்கிறேன், கருவை. இதிலே சுமந்திருக்கக்கூடிய இந்த கருவை உன்னுடைய பாதையிலே உனக்காகவே நான் நேர்ச்சி செய்து விட்டேன். ஆகவே என்னிடமிருந்து நீ அதனை அங்கீகரித்துக் கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. எனக்கு பிறக்கக்கூடிய இந்த பிள்ளையை நான் உனக்காக வேண்டி கொடுத்து விடுகிறேன், நேர்ச்சி செய்கின்றார்கள் அந்த பெண்மணி. அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை நடந்த பிறகு அவர்கள் குழந்தை பெற்றெடுக்கின்றார்கள். அதாவது ஆணா பெண்ணா என்பதற்கு அறிவதற்கு முன்பாகவே நீ நேர்ச்சி செய்து கொண்டாயே என்று தன்னுடைய கணவன் கடிந்து கொள்கிறார் இம்ரான். ஆனால் சிறிது காலத்திற்கு பிறகு இம்ரான் அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்தால் அது பெண் குழந்தை. அது பெண் குழந்தைக்கு என்ன செய்தார்கள் என்று சொன்னால், வஇன்னி சம்மைதுஹா மர்யம வஇன்னி உய்துஹா பிக வஸுர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அந்த தாயார் சொல்லுகின்றார்கள், மேலும் நான் மரியம் என பெயரிட்டிருக்கிறேன். இந்த குழந்தைக்கு அந்த அம்மாவே பெயர் வைக்கிறார். அந்த குழந்தைக்கு பேரு மரியம். நான் இந்த குழந்தைக்கு மேலும் நான் மரியம் என பெயரிட்டிருக்கிறேன். அதையும் அதன் சந்ததியையும், இந்த குழந்தையையும் மரியமையும் அதன் மூலமாக வரக்கூடிய சந்ததியையும் விரட்டப்பட்ட ஷைத்தானிடத்திலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துவா செய்தவர்களாக அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள்.
பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தை எப்படி வளர்ப்பது இப்பொழுது அவர் நேர்ச்சி செய்திருக்கின்றார்கள். பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய ஜெருசலம் இருக்கக்கூடிய முதல் காபாவாகிய நமக்கு அந்த மஸ்ஜிதிலே பணிபடி செய்வதற்காக வேண்டி பொதுவாக அங்க இருக்கக்கூடிய அந்த பனு இஸ்ரவேலர்கள் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்கள் ஆண் குழந்தை பிறந்தால் ஒரு குழந்தையை அந்த பள்ளிவாசலுக்கு பணிவிடைக்காக வேண்டி கொடுத்து விடுவார்கள். ஆனால் பிறந்ததோ பெண் குழந்தை. இந்த குழந்தையை எப்படி அவர்கள் நேர்ச்சி செய்தபடி ஒரு துணியிலே சுற்றி, ஏனென்று சொன்னால் அவர் இம்ரான் இவருடைய மனைவி ஹன்னாவுடைய கணவர் இம்ரான் இருக்கின்றாரே, அவர்களும் அந்த பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலுடைய ஒரு தலைவராக நிர்வாகியாக இருந்தார். அதன் காரணமாக அந்த பாரம்பரியம் மிக்க அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு போட்டி போடுகின்றார்கள். பெண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த குழந்தையை நாம் எப்படியாவது நம்முடைய கண்காணிப்பிலே வளர்க்க வேண்டும் என்று அங்க இருக்கக்கூடிய அந்த மத குருமார்கள் இமாம்கள் எல்லாம் போட்டி போடுகின்றார்கள். தலைமை இமாமாக இருக்கக்கூடிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு தகுதியுடையவன் நான் தான். காரணம், நான் என்னுடைய மனைவியுடைய சகோதரருடைய மகள் தான் இந்த குழந்தை, அதனால் நானே இதை வளர்ப்பேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அங்க இருக்கக்கூடியவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அப்பொழுது ஒரு போட்டி மாதிரி வைக்கின்றார்கள். என்னவென்று சொன்னால், தாங்கள் இறை வேதங்களை எழுதக்கூடிய பேனாக்களை அவருடைய பேனாக்கள் மீது பெயர்களை எழுத வேண்டும். அந்த பேனாவை ஒரு பெட்டியில அனைவர்களும் போட வேண்டும். அந்த பெட்டியிலே போட்டு மூடிவிட்டு ஒரு சிறு வயது பிள்ளையை கூப்பிட்டு ஒரு பேனாவை எடுக்க வேண்டும். யாருடைய பெயர் பொறித்த பேனா வருகிறதோ அவர் அந்த குழந்தையை வளர்த்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து ஒரு பெட்டியிலே எல்லாருடைய பேனாக்களையும் போட்டு மூடி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறு பிள்ளையை அழைத்து பேனாவை எடுக்க சொல்லுகின்றார்கள். பேனாவை எடுத்தால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பெயர் வருகிறது. இப்பொழுது அங்க இருக்கக்கூடியவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. மறுபடியும் வேறு விதமாக சொல்லுகின்றார்கள். அந்த பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலுக்கு அருகிலேயே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஆறு இல்லை, அது வீடுகளாக ஆகிவிட்டது. அந்த காலத்திலே இந்த சம்பவம் ஏறக்குறைய 4000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். அருமையானவர்களே, அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த எழுதுகோள் பேனாக்களை எல்லாம் இந்த ஆற்றிலே வீசி எறிய வேண்டும். எந்த பேனா தண்ணீருக்கு முன்பாக நீந்தி கொண்டு வருகிறதோ அவர் அந்த குழந்தையை வளர்த்துக் கொள்ளலாம் என்று ஒரு போட்டி வைக்கின்றார்கள். எல்லோருடைய பேனாவையும் ஓடக்கூடிய அந்த ஆற்றிலே வீசுகின்றார்கள். ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பேனா மட்டும்தான் அந்த தண்ணீருக்கு எதிராக நீந்து கொண்டு வருகிறது. மற்ற பேனாக்கள் எல்லாம் அடித்து செல்லப்படுகிறது. இப்பொழுதும் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. மறுபடியும் ஒரு போட்டி வைக்கின்றார்கள். எல்லோருடைய பேனாவை மறுபடியும் எடுத்து அந்த ஆற்றிலே போடுவோம். எது தண்ணீரில் அடித்து செல்லப்படுகிறதோ முதலிலே அவர்தான் அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார்கள். இப்பொழுது போட்டால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பேனா ஆற்றிலே அடித்து செல்லப்படுகிறது. மீதி பேருடைய பேனாக்கள் எல்லாம் எதிர் திசையிலே போகிறது. இப்பொழுது அவர்கள் மனம் மாறி அந்த குழந்தையை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடத்திலே கொடுத்து விடுகின்றார்கள். இப்பொழுது அந்த பெண் குழந்தை பள்ளிவாசலிலே அதை பராமரிக்க வேண்டும், பள்ளிவாசலில் வைத்து அதை வளர்க்க வேண்டும். இதற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தனியாக ஒரு இடத்தை, ஒரு அறையை தேர்வு செய்கின்றார்கள் பள்ளிவாசலுடைய அந்த முற்றத்திலே. அருமையானவர்களே, பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடியதற்கு 5 மஸ்ஜிதுகள் இருக்கிறது. ஒன்று மஸ்ஜிதே குப்பத்து சஹரா என்று சொல்லக்கூடிய அந்த டூம், கோல்டு கலர் டூம் இருக்கும், மஞ்சள் கலர்ல. பைத்துல் முகத்தஸ் சொன்னோம்னா அந்த படத்தை தான் போடுவோம். அது பைத்துல் முகத்தஸ் இல்லை. அந்த கோல்டு கலர் டூம் இருக்கிறதே பாறை பள்ளி, அதனுடைய பெயர் பாறை பள்ளி. அங்கிருந்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் பயணம் சென்ற அந்த பாறைகள் உள்ளே இருந்து அந்த மஸ்ஜிது கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே தொழுகை நடக்கும். அடுத்ததாக மஸ்ஜிது கிபிலி என்று சொல்லக்கூடிய பள்ளி பைத்துல் முகத்தஸை சேர்ந்த இடத்தில் இருக்கிறது. அந்த மஸ்ஜிதே கிபிலியில தான் இப்பொழுது வரையிலே தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு மஸ்ஜித் கதீம் என்று சொல்லக்கூடியது, அந்த மஸ்ஜிதே கிபிலிக்கு அடியிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ஜின்களை கொண்டு கட்டிய பள்ளிவாசல் அடியிலே இருக்கிறது. 3 பள்ளிவாசல்கள். அடுத்ததாக மஸ்ஜிதே புராக் என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்வெளி பயணம் செல்லக்கூடிய நேரத்திலே புராக்கை கட்டிய அந்த சிறிய பள்ளிவாசல் அங்கே இருக்கிறது. அடுத்ததாக மஸ்ஜிதே மர்வான். இதுல தான் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த குழந்தை தங்கி இபாதத்தை செய்வதற்காக வேண்டி ஒரு அறையை ஏற்படுத்தி செய்கின்றார்கள். அந்த அறையிலே தங்கி அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
இபாதத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் வாலிப வயதை கூட அவர்கள் அடையவில்லை. அப்பொழுதே அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது அதீதமான நம்பிக்கை ஏற்பட்டு 24 மணி நேரம் அறையை விட்டு வெளியிலே வருவதற்கு கூட அவர்கள் சுய தேவைகளுக்கு மட்டும்தான் வெளியில வருவார்கள். மற்ற நேரங்களிலே அறையில இருந்து அவர்கள் அதிகமாக இபாதத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உணவு கொண்டு கொடுப்பார்கள் அறையில. ஏனென்று சொன்னால் தன்னுடைய மனைவியுடைய சகோதரருடைய மகள் தான். அப்பொழுது உணவு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நேரத்திலே அங்கே சில பல கனிகளை காணுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அதாவது அந்த சீசனிலே கிடைக்காத பல வகைகள், அந்தந்த சீசனிலே ஒரு பழங்கள் கிடைக்கும். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அறையில் இருக்கக்கூடிய பழங்களோ சீசனிலே கிடைக்காத பல வகைகளை பார்த்து அவர்கள் பிரமித்து போய் கேட்கின்றார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, காலையா மரியம் அன்னி லக ஹாஸா, அம்மா மரியமே இதெல்லாம் உனக்கு எங்கிருந்து கிடைச்சிச்சு? ஏன்னா உணவு கொண்டு வரக்கூடிய பொறுப்பு நான் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் கொண்டு வரவில்லை, உன்னுடைய அறையில் இந்த பழங்கள் இருக்கிறது, இது எப்படி வந்தது என்று கேட்கக்கூடிய நேரத்தில் ஆகத்து ஹுவமின் அடைந்திருந்தா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. அல்லாஹ் கணக்கின்றி அவருடைய அடியார்களுக்கு கொடுப்பார் என்ற வசனத்தை அவர் சொன்ன வசனத்தை அல்லாஹ் இந்த சூரா பனி இஸ்ராயிலே அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஆக சகோதரர்களே, இந்த நம்பிக்கையை, அதீதமான நம்பிக்கை, அபாரமான நம்பிக்கை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது கொண்டிருப்பதை பார்த்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 90 வயதை கடந்த பிறகு எதுவுமே இல்லாத ஒரு அறையிலே அல்லாஹ் இவர்களுக்கு உதவி செய்கின்றானே, எனக்கும் உதவி செய்வார் என்ற நம்பிக்கை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்த பிறகு வந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்கள் துவா கேட்கின்றார்கள், எனக்கு அவுலாதை கொடு, எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு என்று 90 வயதை கடந்த நிலையிலே அவர்கள் துவா செய்கின்றார்கள். யஹ்யா என்று சொல்லக்கூடிய மகனை கொடுத்ததாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார். அருமையான சகோதரர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அந்த அதீதமான நம்பிக்கையை, அன்பையும் பார்த்த அல்லாஹ் குர்ஆனிலே சூரா மரியம் என்றே ஒரு அத்தியாயத்தை வைத்திருக்கிறார். சூரா மரியம். கண்ணியமானவர்களே, இப்படி யார் அல்லாஹ்வின் மீது அதிகமாக நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் புரிகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற செய்தி நாம் இந்த சூறாவின் மூலமாக பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு சூறா வருகிறது, ஒரு ஆயத்து வருகிறது. அந்த ஆயத்தினுடைய விவரங்களை நாம் பார்ப்போம். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். இந்த ஆயத் இறக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதே நபவியிலே சஹாபாக்களுக்கு மத்தியில அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆயத் இறக்கப்படுகிறது. இந்த ஆயத்தினுடைய கருத்தாவது, தானம் செய்வதாக இருந்தால், நீங்கள் தான தர்மங்கள் செய்கின்றீர்கள் அல்லவா, தானம் செய்வதாக இருந்தால் நீங்கள் பிரியம் வைக்கின்றீர்களே, அதிலிருந்து நீங்கள் செலவு செய்யாதவரை நீங்கள் நன்மையை பெறமாட்டீர்கள். நீங்கள் தானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு எது அதிகமான பிரியமாக இருக்கிறதோ அதை நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். அப்படி தர்மம் செய்யாதவரை நீங்கள் நன்மையை நீங்கள் பெறமாட்டீர்கள், அடைய முடியாது என்ற ஆயத்தை இறக்கியவுடன் அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி எழுந்திருக்கிறார். யார சொல்லலாம்? அவருடைய பெயர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய சஹாபி. யார சொல்லலாம்? என்னுடைய தோட்டம் மஸ்ஜிதே நபவிக்கு எதிரில் இருக்கிறது, அருகாமல் இருக்கிறது. அந்த தோட்டத்தினுடைய கிணறு தான் பைரஹா என்று சொல்லக்கூடிய தோட்டம் என்று வருகிறது. நாம் எல்லாம் படித்திருக்கிறோம் சம்பவங்களிலே. அந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்விற்காக வேண்டி தானம் தர்மம் செய்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நிறுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு, அது விலை மதிப்பு மிக்கது, நல்ல வளமுடைய அந்த தோட்டம், அதை நீங்கள் உங்களுடைய உறவினர்களை நீங்கள் பங்கிட்டுக் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். நீங்கள் தான தர்மம் செய்வதை எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு விளக்கி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் தர்மம் செய்வதாக இருந்தால், தான தர்மம் செய்வதாக இருந்தால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதலிலே நீங்கள் உதவி செய்யுங்கள் என்ற நோக்கத்திலே இந்த தோட்டத்தை நீங்கள் பிரித்து கொடுத்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தையுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் பிரித்து கொடுத்ததாக செய்தி வருகிறது. அடுத்ததாக ஒரு சஹாபி வருகிறார். அருமையான சகோதரர்களே, ஸைத் இப்னு ஹாரிதா என்று சொல்லக்கூடிய சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அவருடைய வளர்ப்பு மகன். அவர் குதிரைகளை நேசிக்கக்கூடியவர். குதிரைகள் என்று சொன்னால் கொள்ளை பிரியம். அவரிடத்துல சைல் என்று சொல்லக்கூடிய ஒரு குதிரை இருந்தது. அந்த குதிரையை யாரும் சொல்லலாம், இதோ தர்மம் நான் அதிகமாக நேசிக்கக்கூடியது,
இந்த குதிரையை நான் அல்லாஹ்விற்காக வேண்டி நான் தர்மம் செய்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த குதிரையை வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்கின்றார்கள். யாரிடத்திலே? உசாமா இப்னு ஸைத் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த மகனிடத்திலே. வாப்பா குதிரையை தர்மம் செய்கிறார். அந்த குதிரையை வாங்கி தன்னுடைய சொந்த பிள்ளையிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய நேரத்திலே ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தர்மமாக தானமாக கொடுத்தேனே, என்னுடைய மகனிடத்தில் நீங்கள் கொடுக்கின்றீர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே உங்களுடைய தான தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி அவருடைய மகனிடத்திலே அந்த குதிரையை ஒப்படைக்கின்றார்கள். அடுத்ததாக ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடை வீதியிலே சென்று அதிகமாக சர்க்கரையை வாங்கி கொண்டு வந்து மக்களுக்கெல்லாம் விநியோகம் செய்வார்கள். மக்கள் கேட்டார்கள், சஹாபாக்கள், இதை விட நிறைய அழகான பொருள் இருக்கிறதே, அதை நீங்கள் கொடுத்திருக்கலாமே, சர்க்கரையை வாங்கி கொடுக்கின்றீர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நான் சர்க்கரையை அதிகமாக விரும்புவேன், அதனால் தான் இதை நான் தானம் செய்கிறேன். ஏன் என்று சொன்னால், லந்தனாலுல் பிர்ர ஹத்தா துன்பிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடிய பொருளிலிருந்து தான தர்மம் செய்யாதவரை நன்மை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் சொல்லுகின்றானே, நான் சர்க்கரை அதிகமாக விரும்புகிறேன், அதனால் மக்களுக்கு நான் இதை வாங்கி விநியோகம் செய்கிறேன் என்று சொன்ன சம்பவங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, அருமையான சகோதரிகளே, இதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், நமக்கு பிடித்தமானது இப்பொழுது என்ன இருக்கிறதுன்னு சொன்னால், பணம் தான் நமக்கு பிடித்தமானது. பணம் தான் பிடித்தமானது. அதை நீங்கள் அதிகமாக ரமலானில் நீங்கள் செலவு செய்யுங்கள். அல்லாஹ் நம்முடைய தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வார். வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.